வெட்டை நோய்க்கான மருந்தை இப்போ நம்ம பார்க்குறோம். வெட்டை நோய்க்கு ஆலம் பட்டைய வந்து லேசாக இந்த அளவுக்கு உரிச்சு எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 1 கிராம் அளவுக்கு தான் உரிச்சு எடுத்திருக்கோம். அதிகம் தேவையில்லை. ஒரு ஆளுக்குன்னு போது இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இதை வந்து சிறு துகள்களாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி நல்லா பொடி பொடியாக சின்ன சின்ன துகள்களாக வெட்டி எடுத்து தேங்காயை வந்து நல்ல பால் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பாலை வந்து இதில் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து 1 கிராம் அளவுக்கு இருக்குது. இதை வந்து இதில் ஊற போடணும். குறைஞ்சது 1 மணி நேரமாவது இதில் ஊறணும். 1 மணி நேரமாவது ஊறணும். அந்த வந்து ஆலம்பட்டை வந்து 1 மணி நேரம் ஊறினா தான் நல்லது. அதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து நம்ம மருந்தை பயன்படுத்தணும். முதல்ல எடுத்து தான் அப்படியே நம்ம பயன்படுத்த வேணாம். 1 மணி நேரம் அந்த பட்டை ஊறினா அந்த பட்டையின் உள்ள அந்த பாலினுடைய தன்மையும் அந்த பாலினுடைய பட்டையினுடைய துவர்ப்பு தன்மையும் அந்த தேங்காய் பாலில் இறங்கும். தேங்காய் பாலை நேராக சாப்பிட்டா நல்ல சத்து உள்ளது. நெஞ்சில் உள்ள புண்கள் ஆறும். சிலர் பார்த்தீங்கன்னா குடலில் உள்ள புண்களுக்கு வெறும் இது வந்து தேங்காயை மிண்டுக்கிட்டே இருந்தாலே அந்த சாறு உள்ளே போக போக குடல் புண் ஆறும். அந்த தேங்காய் ரொம்ப முத்தி இருக்கக்கூடாது, கொப்பரையாக இருக்கக்கூடாது. அந்த நல்ல பால் எடுக்கிற அளவுக்கு இருந்தால் தான் அந்த குடல் புண்களை ஆற்றக்கூடியது. அந்த வெட்டை நோயை கட்டுப்படுத்தும். இதில் வந்து அதிமதுரத்தை நம்ம வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கடுக்காயில் வந்து 1 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதுமானது. 1 கிராம் அளவுக்கு இந்த கடுக்காயை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதிலேருந்து 1 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்தா போதுமானது. ஏன்னா கடுக்காய் அதிகம் தேவையில்லை. இதை குடிக்கணும். குடிக்கும்போது கொஞ்சம் மென்னையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கடுக்காயினுடைய அளவை குறைச்சோம்னா அதை தாராளமாக குடிக்கலாம். மருதாணி வந்து நிறைய அரைச்சி எடுத்துட்டாங்க. இதில் வந்து ஒரு பட்டாணி அளவுக்கு தான் எடுக்கணும். பட்டாணி அளவுக்குன்னா 9 இலை தான் சேர்க்கணும். 9 இலைக்கு மேலே சேர்க்கக்கூடாது மருதாணியை. அதிகம் சேர்த்தோம்னா லேசாக மயக்கம் வரா மாதிரி இருக்கும். மயக்கம் வந்தாலே நம்ம இன்னைக்கு வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் 9 இலை அளவுக்கு ஒரு பட்டாணி அளவுக்கு தான் இதில் எடுக்கணும். தேங்காய் வந்து அரைமுடி தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்து அதில் பால் எடுத்திருக்கோம். அந்த பாலில் பட்டையை ஊற வச்சுருக்கோம். அதோடு சேர்ந்து மருதாணி 9 இலை அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். நம்ம அதிமதுரம் ஒரு 5 கிராம் எடுத்திருக்கோம். 1 கிராம் அளவுக்கு கடுக்காய் எடுத்திருக்கோம். இதெல்லாம் கலந்த கலவையை காலையில் வெறும் வயிற்றுல இதை வந்து அப்படியே குடிக்கணும். இதில் 200 மில்லி பால் இருக்குது. 200 மில்லி தேங்காய் பால். இது மாட்டுப்பாலோ ஆட்டுப்பாலோ கிடையாது. தேங்காயிலிருந்து எடுக்கப்பட்ட தேங்காய் பால். இந்த தேங்காய் பாலை நீங்கள் காலையில் குடிச்சிங்கன்னா நல்லா வந்து உடம்பே ஒரு நல்ல தெம்பாக இருக்கும். அவங்க உடம்புல வந்து நிறைய சத்துக்கள் ஏறிடும். சத்துக்கள் ஏறும்பொழுது லேசாக கொஞ்சம் மதப்பாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உடலில் ஒரு மாற்றம் ஏற்படும். சாப்பிட்டாலே வயிறு கும்முன்னு இருக்கும். சத்து நிறையா இருக்கும். ஒரு 11 மணி வரைக்கும் பசிக்காது. 11 மணி வரைக்கும் பசியே தெரியாதுன்னா அந்த அளவுக்கு அந்த தேங்காய் பாலோட சேர்ந்து இது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து உள்ள வந்து சிறுநீரகத்தில் புண்களோ வேறு வயிற்றில் எங்கே புண்ணு இருந்தாலும் இதை ஆற்ற ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ச்சியாக ஒரு 15 நாள் ஆண்கள் சாப்பிட்டாங்கன்னா அதிக அளவு பலம் இருக்கும். ஆண்கள்னால் 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு மேலேயே இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு வெட்டை நோய் வந்துடுது. அவங்க வந்து அதிகமாக வெயிலில் சுற்றுறாங்க. இன்னைக்கு எல்லாருமே தலையில் எண்ணெய் வைக்கிறது கிடையாது. அவங்க உடலை பற்றி கவலைப்படுறது கிடையாது. அந்த எண்ணெய் வைக்கலை அப்படின்னாலே சிறுநீரகம் போயிடும். சிறுநீரகம் போச்சுன்னா வாழ்க்கையே போச்சு. இன்னைக்கு வந்து சிறுநீரகம் போச்சுன்னா அதை மாற்ற முடியாது. மாற்றினாலும் ஒரு 1.5 வருஷத்துல மீண்டும் வந்து அந்த சிறுநீரகம் கெட்டு போயிடும். அப்போ சிறுநீரகத்தை பாதுகாத்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி வந்து உடலில் உள்ள சூடுகளை கண்டிப்பாக குறைக்கணும். உடல் சூட்டை குறைச்சோம்னா சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். அந்த வெட்டை நோயிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். வெட்டை நோய் இருந்தாலே கண் பார்வை குறையும். நாக்கில் வந்து ருசி இருக்காது. காது கேட்கும் தன்மை குறைஞ்சிரும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒளி இழந்த கண்ணுன்னு சொல்லுவாங்க. கண்ணில் வந்து ஒரு ஒளியே இருக்காது. கண்ணை பார்க்கும்போது சுருங்கி போய் பார்க்கும்போது அந்த பஞ்சு அடைக்குது எனக்குன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து கண்ணில் வந்து ஏதோ புகை படிஞ்சு போய்கிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு வந்து வெட்டை நோய் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். எலும்பு வந்து உருக ஆரம்பிச்சிடும். அந்த சூடு தாங்காமல் எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த சூப்பெல்லாம் வந்து உருக ஆரம்பிச்சிடும். அந்த சூப்பெல்லாம் உருகிச்சினாலே நிற்க முடியாது. இடுப்பு வலி இருக்கும், முட்டி வலி இருக்கும். அவங்களுக்கு சிறுநீரகத்தில் வந்து அந்த அணுக்கள் போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கே தெரியாது என்ன எப்படி இது போகுதுன்னு. நீங்கள் மருத்துவமனைக்கு போய் அதை அவங்க ஆராய்ச்சி மூலயமா அவங்களுக்கு வந்து சிறுநீரகத்தில் புரதம் போய்கிட்டு இருக்கு, உங்களுடைய சத்துக்கள் போய்கிட்டு இருக்குன்னுவாங்க. சத்து போயிட்டுனா என்ன எப்படி போச்சு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. இவங்க சுற்றுறதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்மனா கேட்குறோம், எந்த ஊரில் வேலை செய்கிற, எந்த இடத்துல இருக்கிற, நீங்கள் இருக்கிற இடம் வெயிலா இல்லை குளிர்ச்சியா, எந்த மாதிரினா நான் இந்த மாதிரி இருசக்கர வாகனத்திலேயே நான் வசூலுக்கு போய்கிட்டு இருக்கேன், எல்லா ஊரும் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வெட்ட நோய் வரும். ஏன்னா அதிக அளவு வெயிலில் வந்து இன்னைக்கு தலையில் இறங்கி அவங்க உடம்பு முழுவதும் சூடாக இருக்கும். கிராமப்புறங்களில் துண்டு கட்டியிருப்பாங்க. தலையில் துண்டு கட்டினா தலையில் உள்ள சூட்டை அங்கேயே நிறுத்தும். இன்னைக்கு யாரும் துண்டு கட்டுறதில்ல. துண்டு கட்டினா பார்த்தா அசிங்கமாக இருக்குன்னு தொப்பி போட்டிருக்காங்க. தொப்பி போட்டால் கொஞ்ச நாளில் முடி கொட்டிடுது. அதனால் அந்த தொப்பியும் போடுறது கிடையாது.
அப்போ துண்டு கட்டினா முடியும் கொட்டாது, ஆனா சூட்டையும் காப்பாற்றும், உடலையும் காப்பாற்றும். துண்டை தலையில கட்டிட்டு போனா எவ்வளவு வெட்டை நோயா இருந்தாலும் அவங்களுக்கு வெட்டை நோய் வந்து பாதிக்காது. அதனால தான் கிராமப்புறத்துல தலப்பா கட்டுறாங்க, தலையில துண்டை கட்டுறாங்க. நீங்க போய் பாருங்க, ராஜஸ்தான்ல பெரிய துண்டு கட்டுறாங்கன்னா அங்க அடிக்கிற வெயிலுக்கு அது கட்டலன்னா அவங்க அவ்வளவுதான், வாழவே முடியாது. மறைமுகமா அதெல்லாம் வந்து ஒரு பார்க்கிறதுக்கு அழகு கட்டல, உடலை பாதுகாக்கிறதுக்கு கட்டுறாங்க. ஏன் ஒவ்வொரு ஊர்ல செய்யறாங்க, நம்ம போய் பார்க்குறோம்னா அவங்க தலையில அந்த துண்டை கட்டியிருக்காங்க. அங்க உள்ள பெண்கள் சேலையை பார்த்தீங்கன்னா 18 முழம் கட்டுறாங்க. அப்போ வந்து உடம்பு சூடை காப்பாற்றணும், சூட்டை வந்து காப்பாற்றினாதான் நல்லது. சூடு ஏறி போச்சுன்னா வெட்டை நோய் கூடிடும். வெட்டை நோய் கூடினா கண் பார்வை முதல்ல போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்க கண்ணுக்கு எத்தனை மருத்துவமனைக்கு போனாலும் மீண்டும் மீண்டும் வந்து சரி செய்ய முடியாது. அப்புறம் காதுல வந்து உஸ்ஸுன்னு ஒரு சத்தம் கேட்கும், இல்லைன்னா வண்டு இறையிற சத்தம் கேட்கும். அப்போ வந்து காதுக்கு போற நரம்பு வந்து அந்த சூட்டால வந்து கத்தரிக்கப்படுது, அது வந்து துண்டிக்கப்படுதுன்னு நம்ம நினைக்கிறோம்.